ஜனவரி 26, 2025 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 335 எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர் நாவல் மிளகு, அத்தியாயம் 87. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 2000. ஹொன்னாவரில் இருந்து பிற்பகல் 4 மணிக்கு கிளம்பியாகிவிட்டது. காடும் மலையுமாக குறுகத்தடித்த பாதை சற்றென்று முகம் காட்டிய சிறு அருவியை தொட்டு நனைந்து போகிறது. அது வளமிருந்து இடமும் இடமிருந்து வளமும் செங்குத்தாக திரும்பி உடனே பாறையை எதிர்கொண்டு அடுத்த உடனடி திருப்பத்தை நிகழ்த்தி காலின் சக்கரங்களுக்கு கடினமான வேலை தரும் பாதை. எதிரில் வரும் வாகனத்தை பிரித்தறிய ஒட்டாமல் சதா பெய்யும் சன்னமான மழையில் கார் கண்ணாடி மேல் நீர்ப்படலும் வைப்பர் கொண்டு அகற்ற அகற்ற கனமாக கவிந்து வருகிறது. நீண்டு நெளிந்த சரளை கற்கள், கூர்மையான முனை, வானம் பார்க்க அங்கிங்காக கிடந்த ஈரமான வீதி. மழை வழுக்காது, பாதையில் நிலச்சரிவு, கல் புரண்டு அழைப்பு ஏதுமில்லை. கார் போகும் என்று கிளம்பும் போதே ஹொன்னாவரில் தங்கிய விடுதியின் வரவேற்பு பகுதியில் தெளிவாக சொல்லி அனுப்பி இருந்தார்கள். மழை சாயந்தரம் வலுக்கும் என்று ஏனோ யாரும் சொல்லவில்லை. மாலை 5 மணிக்கு பாதையில் இருள் படர தருணம் பார்த்தபடி இருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் இந்த குறுகிய பாதையில் மண்டி போக வேண்டும். கூடவே கொஞ்ச தூரத்தில் நுழையும் அலையுமாக பொங்கி பிரவகித்து போய்க் கொண்டிருக்கிறது ஷராவதி நதி. இந்த பாதை ஷராவதி நதிக்கரையில் முடியும். அடுத்து படகுகள் ஏறி அங்கிருந்து கெரிசோப்பா ஏர் கண்டிஷன் வேன் ஒன்று முன்னால் போக மருது ஓட்டி வந்த BMW கார் அடக்கத்தோடு வேனை தொடர்ந்தது. திலீப் ராவ்ஜியின் கார் அது. மருதுவுக்கு அருகே காரின் முன் இருக்கையில் திலீப் ராவ்ஜியும் பின்னால் கிட்டத்தட்ட படுக்கை நிலையில் அவருடைய அப்பா பரமன் என்ற பரமேஸ்வரனும் இருந்தார்கள். மருது லண்டன் ஸ்ட்ராண்ட் பகுதியில் நாடக அரங்குகள் பற்றி சுவாரஸ்யமாக பேசியபடியே கார் ஓட்டி கொண்டிருந்தான். முன்னால் போன வேன் ஒரு நொடி நின்று வலது பக்கம் சற்றே வளைய மருது அவசரமாக பிரேக் அழுத்தி வண்டி அதிர்ந்து குலுங்கி சமணப்பட வைத்து தொடர்ந்து ஒட்டி போய் ஓரமாக நிறுத்தினான். முன்னால் போன வேனும் ஓரம் கட்டி நின்றது. என்ன வாழன் நாயர், திடீர்னு ரைட் எடுத்துட்டீங்க? நான் தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டுறேனான்னு டெஸ்ட் பண்ணவா என்று சிரித்தபடி கேட்டான் மருது. பாலன் என்ற அந்த வேன் டிரைவரும் சிரித்தபடி, மருது சார், திடீர்னு 2 VIP ரோட கலந்து போனாங்க, நீங்க பாக்கலையா என்றார். மருது பதில் சொல்லாமல் பார்த்திருக்க பாலன் சொன்னார், நல்ல பாம்பு 2 புருஷன் பெண்டாட்டியா இருக்கும், நம்ம பாதையில வந்துட்டாங்க, ரொம்ப சுவாரஸ்யமா நடந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. நாம தான் வண்டிய பாதையில இருந்து விலக்கி போகணும். அடிச்சு உசுருக்கு ஆபத்து ஆச்சுன்னா ராத்திரி கனவுல வந்துடுவாங்க. அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கார் உள்ளே பின் சீட்டில் இருந்து பரமன் குரல் பெரியதாக்கி, மஞ்சுநாத், மஞ்சுநாத், என் குழந்தை மஞ்சுநாத் என்று அங்கே இல்லாத மஞ்சுநாத்தை கூப்பிட்டார். முன்னால் இருக்கையில் இருந்த திலீப் ராவ்ஜி பின்னால் திரும்பி பார்த்து, அப்பா என்ன பண்றது உடம்புக்கு என்று கேட்டார். ஒண்ணும் இல்லையா திலீப், நான் இங்கே இருக்கேனா அங்கே இருக்கேனான்னு தெரியலே. அவர் பலமாக முணுமுணுத்தார். நீங்க எங்கேயும் இருக்கீங்க, எப்போதும் இருக்கீங்க. திலீப் ராவ்ஜி ஒரு குறுமுறுவலோடு பதில் சொன்னார். புரியல நீ என்ன சொல்றேன்னே. அப்பா எழுந்து உட்கார்ந்து, கொஞ்சம் தண்ணிதா என்கிறார். ஆண்கள் எல்லோரும் கொஞ்ச தூரம் மலை தாவரங்கள் ஊடாக நடந்து பாதை அருகே கருங்கல் சுவர் எழுப்பியது போல் நின்ற இடம் காரிலிருந்தும் வானிலிருந்தும் கண்ணில் படாத ஒன்று. ஆண்கள் அற்ப சங்கைக்கு ஒதுங்கி வர மருது கல்பாவிடம் காதில் சொன்னான், அம்மாவும் நீயும் பகவதியும் போறதுன்னா அங்கே போயிட்டு வாங்க. கல்பாறை தான் மறைவு, சுத்தமான இடம். லேடிஸ் பிஸ் ஹியர்னு சாப்பீஸாலே புது ஸ்பெல்லிங்லே எழுதி வச்சிருக்கு. கல்பா ஓவென்று சிரித்தாள். தெரிசா என்ன விஷயத்துக்காக சிரிக்கிறார்கள் என்று ஒரு மாதிரி ஊகித்திருந்ததால் புன்சிரிப்போடு கல்பாவுடன் நடந்தாள். எல்லோரும் வந்து வண்டிகள் புறப்பட்டன. மாலை 6 மணி ஆகி வெளிச்சம் சிறு பொதியாக மலைப்பாதையில் இறங்கிக் கொண்டிருந்தது. ஷராவதி நதி பாதையை தொட்டு திரும்பிக் கொண்டிருந்தது. அந்த பின் மாலை நேரத்தில் அழகாக தெரிந்தது. அந்த கற்களில் வேறே ஒலியின்றி சின்ன சின்ன அலைகளின் சத்தம் அதிகரித்து கேட்டது. காரையும் மேலையும் இங்க போட்டுட்டு போகலாமா
இல்ல பெரிய படகுல அதையும் ஏற்றி ஆறு கிடக்கலாமா என்று டிரைவர் பாலன் கேட்டார். இங்கே போட்டா பத்திரமாக இருக்குமா கார் என்று திலீப் விரும்பினார். அதுக்கு கேரண்டி இல்லையே சார். எவ்வளவு அடைக்கணும்? பிஷாரடி கேட்டார். முதல்ல பெரிய போட் இருக்கான்னு தெரியல. அக்கறையிலே பெருசா லைட் எல்லாம் போட்டு தெரியுது பாருங்க, அதான். இங்க வந்துட்டு இருக்கு. படகுக்காரங்க ஏதாவது தடை 6 மணிக்கு படகு ஆப்ரேட் பண்றதுலே வச்சிருக்காங்களா தெரியல. படகு வரும் வரை காத்திருந்தார்கள் எல்லோரும். படகின் ஸ்ட்ராங் என்றால் கேப்டன் உறக்கச் சொன்னார். எல்லோரும் உள்ளே வரலாம். 10 கார் வரைக்கும் படகுல ஏற்றி ஜாகிரதையாக கொண்டு போகலாம். ஒரு காருக்கு 100 ரூபாய் கட்டணம். சொல்லி முடித்துவிட்டு கையில் வைத்திருந்த 100 வாட்ஸ் பல்பை படகின் ஓரம் தொங்கவிட்டு சுவிட்சை ஆன் செய்ய கரையெல்லாம் ஒளி வெள்ளம். இயற்கை வெளிச்சம் இன்னும் அரை மணி நேரம் இருக்கும். அது அஸ்தமித்ததும் போட்டா போதும் என்றார் திலீப் ராவ்ஜி. ஆமா சார், பல்பு ஃபியூஸ் இல்லைன்னு செக் பண்ணினேன் என்றபடி 100 வாட்ஸ் பல்பை அணைத்தான் படகு கேப்டன் ஸ்ட்ராங். படகில் முதலில் வேனும் தொடர்ந்து காரும் உருண்டு ஏறியது. படகு சைரன் ஊதி கிளம்பியது. ஸ்ட்ராங் எல்லோரும் ஒரே பக்கம் உட்காராதீர்கள், பிரிந்து உட்காருங்கள் என்று சத்தமாக மலையாளத்திலும் கன்னடத்திலும் கொங்கணியிலும் சொன்னான். ஏனப்படி என்றாள் டெரிசா. லோட் பேலன்சிங் என்று சுருக்கமாக சொன்னாள் கல்பா. சரிதான் என்றாள் பகவதி. அறிவியலால் குறுக்குறி போல இருக்கு என்று திலீப் ராவ்ஜி கல்பாவை கேட்டார். அப்படித்தானே வச்சுக்கங்களேன் என்றாள் கல்பா. அக்கறையில் என்ன இருக்கு? சாரதா டெரிசா கேட்டாள். மாலை மங்கும் நேரம் பக்கவாட்டு தோற்றமாக அவள் ரொம்ப அழகாக இருக்கிறதாக பகவதிக்கு தோன்றியது. அவள் கையை இறுக பிடித்துக் கொண்டாள். போட் பயணத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது என்று டெரிசா வெள்ளந்தியாக சொல்ல பகவதி சிரித்து ஓயவில்லை. கரையில் நாம் இன்று ராத்திரி தங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, 4 ரூம் இருக்கு, நாளையும் நாம் புக் பண்ணிட்டோம் என்று பிஷாரடி வேனுக்குள் அறிவித்தார். அப்பா அப்பா, எரிசோப்பா இங்கேயா இருக்கு? திலீப் ராவ்ஜி பரமனை கேட்டார். அவர் மௌனமாக தாங்கு கோல்களை எடுத்துக் கொண்டிருந்தார். திலீப் அவசரமாக இருந்து அவர் கீழே தாங்கு கோல்களை ஊன்றி வெளியே வர உதவி செய்தார். தரை மெல்லிய கீற்றாக இருந்தும் இருட்டில் கல்லும் செடியும் கொடியுமாக சமதளம் என்று இருந்தது. எறும்புகள் ஓரமாக புற்று வைத்து அமைதியான படையாக மெல்லிய வெளிச்சத்திலும் வரிசையாக நகர்ந்து கொண்டிருந்தன. கடிக்குமே என்று டெரிசா இறங்க தயக்கம் காட்டினாள். அது கிட்ட போகாமல் நாம பாட்டுக்கு இன்னொரு ஓரமா நகர்ந்தா ஒன்றும் பண்ணாது என்றார் வேன் ஓட்டி வந்த டிரைவர் பாலன். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பரமனின் தாங்குகோல் ஒன்று எறும்பு வரிசையில் ஊன்றி கடகடத்தது. ஐயோ, எறும்பு மேல கட்ட கால வச்சுட்டேனே என்று பரமன் நடுநடுங்கி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த பெரிய எறும்புகள் சின்ன சின்னதாக சிறகு உடர்த்தின. அவை நம 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 என்று கூட்டாக இறகு தாழ்த்தி உயர்த்தி மேலே எழும்பி பறந்தன. எந்த நேரமும் அவை பெரும்படையாக மேலே இறங்கி கடிக்க துவங்கும் என்ற நடுக்கத்தோடு எல்லோரும் நின்றார்கள். அணி அணியாக மேலே எழுந்து அவை தரைக்கு 6 அடி உயரம் பறந்தபோது இவர்களையும் வாகனங்களையும் தவிர்த்து போனதை கண்டார்கள். அபூர்வமாக 1-2 சட்டை காலரிலோ புறங்கையிலோ இறங்கியவை பரமசாதுவாக ஊர்ந்தன. யாரும் சத்தம் போடவோ அதிகமாக உடல் அசைத்து நடக்கவும் வேணாம். இதெல்லாம் இப்ப போயிடும். டிரைவர் பாலன் சொன்னபடி 2 நிமிடத்தில் எறும்பு படை காணாமல் போனது. எல்லா எறும்பும் இப்படி சாதுவா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒண்ணு சொல்லலாம், கடிக்கிற எறும்பு கட்டாயம் இறக்கை வச்சு பறக்காது. பரமன் சொன்னார், மெல்ல தாங்குகோல் ஊன்றி நடந்தபடி. திலீப் ராவ்ஜியின் தோளில் கை வைத்து அணைத்து நின்றார் ஒரு வினாடி. நான் இங்கே வந்திருக்கேன் என்று முணுமுணுத்தார். தெஜாவுன்னு சொல்றது இதுதான் என்று திலீப் ராவ்ஜிக்கு கூடுதல் தகவலாக மிகுந்த பிரயாசையோடு சொன்னார் பரமன். அவர்கள் கூட்டமாக விருந்தினர் மாளிகைக்குள் பிரவேசித்தார்கள். வாசலில் நின்றிருந்த மாளிகை பணியாளர்கள் இருவர் திலீப் ராவ்ஜி கொடுத்த அனுமதி கடிதத்தை படித்து திருப்தி அடைந்தார்கள். இந்த வனப்பிரதேசத்தில் வந்து சிதிலமான பழைய நகரை பார்க்க அரசாங்க அனுமதி வேணும் என்று திலீப் ராவ்ஜி மற்றவர்களுக்கு விளக்கினார். இவர்களுக்காக தயாராக வைக்கப்பட்ட அறைகளை பூட்டி திறந்து
உள்ளே அழைத்தனர். மங்கிய 25 பாக்ஸ் பல்புகள் லைட் ஷேடு அணைப்பு இல்லாமல் ஹோல்டர்களில் நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருந்தன. பரமனை ஒரு அறைக்கு இட்டு போய் திலீப் ராவ்ஜி கட்டிலில் படுக்க வைத்தார். படுத்ததுமே உறங்கியிருந்தார் பரமன். முண்டாசு கட்டிய ஒரு பராமரிப்பு ஊழியர் முதல் அறையில் கோழியில் வைத்திருந்த பாத்திரங்களை சுட்டி காட்டி சொன்னார். நீங்க கேட்டிருந்தபடி 10 பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணி இருக்கு, சாப்பிடுறீங்களா? ரொம்ப சீக்கிரம் சாப்பிடணுமா? ரொம்ப சீக்கிரம் சாப்பிடணுமா? கல்பா கேட்டாள். 7 மணிக்கு அப்புறம் கொசு, ஈசல், எறும்புன்னு படம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஜன்னல் கதவை மூடி வயர் மெஷ் போட்டு மூடி இருக்கு. இருந்தாலும் 1-2 வாயில் போக வாய்ப்பு இருக்கு என்றால் அந்த ஊழியர். ரோம் நகரில் ரோமானியன் போல சமண ஸ்தலத்துக்கு வந்தால் சமண முனிவர் போல ராச்சாப்பாட்டை வெகு முன்னரே முடிச்சுக்கணும் விஷாரடி சொன்னார். ராத்திரி எங்க ஆட்கள் யாரும் இங்க இருக்க மாட்டாங்க. தண்ணி, சாப்பாடு இதோ இங்க இருக்கு. கூடுதல் லைட் பல்பு இங்க இருக்கு. விளக்குமாறு இதோ ஓரமா இருக்கு. அது கரப்பு வந்தால் அடிக்கிறதுக்கு. 4 அறைக்கும் சேர்த்து பொதுவா இங்க 2 கழிவறை இருக்கு. கதவு சரியாக சாத்தாது. கவனிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உபயோகிக்கணும். சாப்பாட்டுக்கு இப்பவே பணம் கொடுக்கணும். கொடுக்குறீங்களா சார்? எவ்வளவு தரணும்? விஷாரடி ஜோல்னா பையில் இருந்து வேலட்டை எடுக்க திலீப் ராவ்ஜி அவரை தடுத்து தன் பர்ஸை எடுத்தார். 500 ரூபாய் சாப்பாட்டுக்கு, சமையல் கொண்டு வந்து கொடுக்க 300, ஆக மொத்தம் 800 ரூபாய் என்று கராராக சொன்னார் அந்த ஊழியர். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கல்பா கேட்டாள். 10 பேர் தாராளமா சாப்பிடுற அளவு சப்பாத்தி, தேங்காய் துவையல் கொண்டு வந்திருக்கேன் என்றார் அவர். சப்பாத்திக்கு கூட தேங்காய் துவையலா? தெரிசா 1-2 தடவை கேட்டு சிரித்தாள். அதென்ன, இந்த பக்கத்துல இப்படித்தான் சிம்பிள் சப்பர் மெனு இருக்கும் போல என்றாள் பகவதி குட்டி. 100 வருஷமா இப்படித்தான் இங்கே ராத்திரி போஜனம். சந்தேகம்னா யாரையும் கேட்டு பாருங்க என்றால் ஊழியர். அதெல்லாம் வேணாம் என்று சொல்லி திலீப் 1000 ரூபாய் ஊழியரிடம் அந்த அதியற்புத உணவுக்காக கொடுத்தனுப்ப வாசல் வரை போன அவர் அவசரமாக உள்ளே வந்து மேஜைக்கு கீழே இருந்து 2 பெரிய பிளாஸ்டிக் போத்தல்களில் கொக்கோ கோலாவை எடுத்து வைத்து அது கடிக்க இது குடிக்க என்றார். 100 வருஷம் புராதன பானமான கொக்கோ கோலாவை மேஜை மேல் வைத்துவிட்டு விடைபெற்றார் அந்த ஊழியர். புதுவையிடம் கொஞ்சமாவது பழகினால் அல்லாமல் இயல்பாக இருக்க முடியாது என்பதால் பரமனை தவிர மற்றவர்கள் அரையறையாக புகுந்து புறப்பட்டு இருட்டு வானத்தில் அடர்த்தியாக தெரியும் நட்சத்திரங்களை பார்த்து வியந்து கொண்டு குரலை சற்றே உயர்த்தி இது சகஜமான சூழ்நிலை என்று அவரவருக்கு அவரவரே கற்பித்து அதுவும் இதுவும் பேசியபடி இருக்க நிலா சகல சௌந்தரியத்தோடும் வானத்தில் புறப்பட்டது. பௌர்ணமியா இன்னைக்கு என்று பகவதி குட்டி கேட்டாள். பௌர்ணமிக்கு இன்னும் 3 நாள் இருக்கே என்றாள் தெரிசா. அப்பாவை எழுப்பி சாப்பிட வைக்கலாமே தெரிசா சொன்னாள். பரமன் பாதி நித்திரைக்கு மாறியிருந்தார். அவர் வாய் முணுமுணுத்து கொண்டே இருந்ததை பிஷாரடி கவனித்தார். கெடுசோப்பா என்று திரும்ப திரும்ப சொன்னார் அவர் உறக்கத்தில். திலீப் ராவ்ஜி அவருக்கு ஊட்ட நினைத்த சப்பாத்தியை வாயில் வைத்திருந்து உமிழ்ந்து விட்டார். துவையலை மட்டும் 5 பெரிய ஸ்பூன் உறங்கியபடியே சுவைத்து உண்டார். மிளகு போடவில்லை என்று யாரிடமும் இல்லாமல் பொதுவான புகாரை சொல்லியபடி படுத்தவர் கெரிசோப்பா என்றபடி மறுபடி உறங்கினார். அவரை உறங்க விட்டு மற்றவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து அந்த வினோதமான சப்பாத்தி, தேங்காய் துவையல், ராச்சா பாட்டை கொக்கோ கோலா சகிதம் சுவைத்து உண்டார்கள். மருது கேன்வாஸ் பையை காரிலிருந்து எடுத்து வந்தான். மெட்டல் டிடெக்டர் என்றான். எடுத்த 2 உலோக கண்டுபிடிப்பான் கருவிகளை நாற்காலியில் வைத்து நாளைக்கு விடிந்து எழுந்து கெரிசோப்பா நகரம் சிதிலமடைந்து என்ன இருக்கோ அதையெல்லாம் பார்க்கிறோம். பரமன் தாத்தாவுக்கு அதை பார்க்கும்போது பழைய கெரிசோப்பா நினைவு வரலாம். இதுவரை அதிகமாக அகழ்வு செய்யாத பூமி இது. தரைக்கு ஆழத்தையே புதைத்து வைத்த புராதன பொருளாக ஏதாவது கிடைக்கலாம். மெட்டல் டிடெக்டர் அதுக்குத்தான். அப்படி கூட புதையல் கிடைக்குமா? கல்பா கேட்டாள். எல்லாம் பரமன் நினைவு வைத்திருப்பதை பொறுத்து. பிஷாரடி தேங்காய் துவையல் புரட்டிய சப்பாத்தியை ரசித்து உண்டபடி சொன்னார். என்னெல்லாம் இருக்கு பார்க்க என்று கல்பா கேட்டாள். மருதுவுக்கும் இப்போது ஆர்வம் பற்றி கொண்டது. 4 கட்டிடங்கள் சிதிலமடைந்து
அதெல்லாம் 400 வருஷம் முன்பு மனுஷர் வசித்த சிறு மாளிகைகளாக இருக்கலாம். விளக்குத்தூள் தெரு சந்திப்பில் இருந்து விழுந்ததாக இருக்கலாம். அப்போது அங்கே சந்தித்து பெய்யும் சாலைகள் இருந்திருக்கலாம். அப்புறம் சிதிலமடைந்து ஜுவாலாமுகி கோவில், மகா முக்கியமாக சதுர்முக பசதி கிட்டத்தட்ட சிதிலமடையாமல். சதுர்முக பசதினா தெரிசா கேட்டாள். 4 கதவு 4 திசையிலும் இருக்கப்பட்ட சமண கோவில். நாளைக்கு எல்லாம் பார்க்க போறோம். பார்க்க கிடைக்காவிட்டாலும் பழைய நினைவுப்படி ஜெருசோப்பாவை அங்கே இருந்தவருங்கிறதாலே பரமன் வாய்வார்த்தையா விரிவாக சொல்வார்னு எதிர்பார்த்துத்தான் இங்கே வந்திருக்கோம். உதயல் ஏதும் கிடைத்தால் சர்க்காருக்கு தரணும். இங்கே வர்றதுக்கு கொடுத்த அனுமதி கடிதத்திலேயே அதை தெளிவா சொல்லி இருக்கு. கிடைக்கும், கொடுப்போம். விஷாலடி சொல்லிவிட்டு கையெலம்ப போனாள். உண்ட களைப்பு தீர சற்று பக்கத்தில் நடந்து விட்டு வரலாம் என்று மருது புறப்பட்டான். போய்த்தான் ஆகணுமா என்று திலீப் ராவ்ஜி தன் மெல்லிய மறுப்பை வெளியிட்டார். மலையும் மரமுமாக இன்னும் இயற்கை விடைபெறாத பிரதேசம், பண்படுத்தப்படாத தரை, மேலே நட்சத்திரங்களும் சந்திரனும் மூடிய ஆகாசம். பார்த்தால் போதாதா? நடந்து அந்த அமைதியை ஏன் குலைக்கணும்? அப்பா அப்படி நினைக்கிறார் என்றாள் கல்பா. நான் இவ்வளவு நேர்த்தியாக கோவையாக நினைக்க மாட்டேன். ஆனாலும் கிட்டத்தட்ட இதெல்லாம் நினைவிலே வந்தது என்றார் திலீப் ராவ்ஜி. ராவுங்கள் 6 பேட்டரி செல் போட்ட பெரிய டார்ச் 4 வச்சிருக்கோம். டிரைவர் பாலனுக்கு இது ரொம்ப பழக்கமான இடம். நாளைக்கு பார்க்கிற போது ஜெருசோப்பா இன்னும் தீர்க்கமாக அர்த்தமாகணும்னா இன்னைக்கு ராத்திரி அதை கொஞ்சமாவது பார்த்து விட்டு வரணும்னு கிளம்பினேன் என்று மருதுவுக்கு பின்னால் மற்ற எல்லோருமே நின்றார்கள். பரமன் உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பதால் அவரை அப்படியே உறங்க விட்டு கதவை சாத்தினார் விஷாலடி. தனியா இருக்கணுமே அப்பா என்று கவலைப்பட்டார் திலீப் ராவ்ஜி. அவர் என்ன குழந்தையா? யார் எங்கே எப்போது இருக்கிறாங்கன்னு எல்லா பிரபஞ்சத்திலும் தகவல் இருக்குமே என்று விஷாலடி சொல்ல, அதை ஏற்கனவே அவர் சொன்ன தேஜாவும் திலீப் ராவ்ஜிக்கு. இந்த பிரவேச அனுமதி ராத்திரியிலே இந்த பிரதேசத்தில் அலைந்து திரிய அனுமதி கொடுக்கலே என்றார் கடைசியாக திலீப். எந்த நேரத்தில் இங்க நடக்கலாம்னு சொல்லாததால 24 மணி நேரமும் பிரவேசிக்க சுற்ற அனுமதி உண்டு என்றால் மருது. டார்ச் விளக்குகள் தரையில் பறந்த ஒளிவட்டங்கள் இட்டு நகர்ந்து போக விஷாலடி முன்னால் நடந்தாள். வழக்கில் கை சுண்டியபடி மற்றவர்கள் பின்னால் மெல்ல வருவதால் அவர்கள் வந்து சேர சற்றே நின்றார் அவர். ஏனோ அவருக்கு இல்லாத நினைவெல்லாம் வந்து சேர்ந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் அவர் அனுபவமும் எண்ணமும் சார்ந்து எழுந்த நினைப்புகள் இல்லை. அடுத்தவர் டைரியை படித்து தன்னை அவராக உணரும் விசித்திரமான மனநிலையில் அவர் இருந்தார். கைகடியாரத்தில் நேரம் பார்த்தார். இரவு 11. மற்றவர்கள் வந்த பிறகு வழக்கில் கொஞ்ச தூரத்தில் சதுர்முக பசதி இருக்கிறது. நாளை அங்கே 1 மணி நேரமாவது செலவிடுவோம். அங்கிருந்துதான் நம் ஜெருசோப்பா நடைப்பயணம் தொடங்கும். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது பின்னால் இருந்து சத்தம். நாளைக்கு ஏன், இன்னைக்கே இப்பவே நடக்கலாம், வாங்க, நான் எல்லாம் காட்டி தரேன் என்று பரமன் குரல். கட்டைக்காலை ஊண்டி நடந்தபடி பரமன். அவர் குரல் தெளிவாக இருந்தது. புதர் மண்டிய ஒற்றையடி பாதையில் அவர் நடக்க அந்த பாதை இருப்பதை அப்போதுதான் கவனித்த மற்றவர்கள் பின்தொடர்ந்தார்கள். இது வாணியர் தெரு, தனபாலன் செட்டியார் மாளிகை இது நிற்கிறது பரமன் கூறினார். ஆனா இங்கே என்று டிரைவர் பாலன் ஏதோ இடைமறிக்க விஷாலடி என்று வாயில் விரல் வைத்து சும்மா இருக்க சொன்னார். ஒருவர் பின் ஒருவராக போய்கொண்டிருக்க பரமன் சொன்னார். நாங்கள் தினசரி தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் இங்கே வாங்கித்தான் ஜெய விஜயி பவ இனிப்பு செய்ய எண்ணெய் சட்டி காய வைப்போம் ரோகிணி அம்மாள் மிட்டாய் கடையிலே என்று எங்கேயோ பார்த்தபடி பிஷாரடி சொன்னார். ஆமா, நான் தான் தலைமை மடையன். இது ரத வீதி. என் வீடு இங்கேதான் இருக்கு. அதோ அந்த மேற்கிலே 4வது, அதான் என் வீடு. என் பெண்டாட்டி ரோகிணி எனக்கு வாடகைக்கு பார்த்து கொடுத்த வீடு. ஆமா, நான் தான் தலைமை மடையன். இது ரத வீதி. என் வீடு இங்கேதான் இருக்கு. அதோ அந்த மேற்கிலே 4வது, அதான் என் வீடு. என் பெண்டாட்டி ரோகிணி எனக்கு வாடகைக்கு பார்த்து கொடுத்த வீடு. அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு என்றார் பிஷாரடி முழுமுழுப்பாக.
ரொம்பவே நேமிநாதன் இல்லைன்னா என்ன நல்லா வச்சுருப்பா. குழந்தை மஞ்சுநாத்தையும் தான். இங்கே கிழக்கே நடந்தால் கோவில் வீதி, ராத்திரியிலே கோவில் எதுவும் திறந்திருக்காதே. பரமன் சோகமாக நின்றார். நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றால் வெட்ட வெளியை பார்த்தபடி பிஷாரடி. ஆமா, எங்கே ஓடி போக போறது எல்லாம் என்றபடி நடந்தார் பரமன். நின்றார். எல்லோரும் நின்றார்கள். திலீப் ராவ்ஜிக்கு அவர் சித்த சுவாதீனம் இல்லாத பகுதியாக ஏதோ பிதற்ற பின்னால் எல்லோரும் சந்தையாக வருவது அபத்தம் எனப்பட்டது. இங்கே இருந்து பாருங்க எல்லோரும், இதுதான் சதுர்முக பசதி. அவர் காட்டிய வெளியில் நிலவொளியில் கம்பீரமான ஒரு கட்டிடம் எழுந்து நின்றது. 4 பக்கத்திலும் 4 கதவுகள் திறந்திருந்தன. சமண கோவில் உண்மைக்கு 100 வாசல் உண்டு. இதுதான் சத்தியத்தை நோக்கி அழைத்து போகும் என்று மதமோ இனமோ மொழியோ இல்லை. எல்லா திசையிலிருந்தும் எல்லா நல்ல வழிகளில் பயணப்பட்டும் அதை அடையலாம். சதுர்முக பசதி, 4 வாசல் கோவில், 4 வாசல் 4 திசை குறிப்பது. வாருங்கள், எல்லா கதவும் திறந்திருக்கிறது. பரமன் இப்போது கூட்டத்துக்கு முன்னால் வந்திருந்தால் ஏதோ அசாதாரணமான ஒரு சம்பவம் நிகழப்போவதாக எதிர்பார்த்து எல்லோரும் அவர் பின் நடந்தார்கள். எத்தனை அழகான சத்திய ஆலயம்! பரமன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த கட்டிடம் மெல்ல சுழல தொடங்கியது. நடுவில் அச்சு வைத்து சுழலும் சக்கரத்தின் மேல் அந்த கட்டிடம் நின்றிருந்தது. வசதியின் உள்ளே ஒவ்வொரு வாசல் வழியாகவும் வரிசையாக பரமன் பிரதிகள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நிமிடம் கெரிசோபா தெரு வசதிக்குள் தட்டுப்பட்டது. ஒரு பரமன் குதிரை வண்டியில் வேகமாக நகரும் போது எதிரே அரசு அலங்காரங்களோடு ஒரு 60 வயது மூதாட்டி கம்பீரமாக வந்து கொண்டிருந்தாள். அந்த பரமன் வண்டியை ஓரமாக நிறுத்த வந்தவள், நீர் வரதனா என்று அவரை கேட்டாள். இல்லை மகாராணி, நான் பரமன் என்கிறார். 400 வருடங்கள் உங்கள் காலத்துக்கு அப்புறம் பம்பாயில் ஜீவிக்கிறவன். பம்பாயா? தலைக்கு சுகவீனம் போல என்றபடி அந்த மூதாட்டி போகும்போது, நான் தான் வரதன் என்று இளைஞனாக இருக்கும் இன்னொரு பரமன் பிரதி வசதிக்குள் காட்சிப்படுகிறான். இளமையான அழகான பெண் ஒருத்தி கோச்சில் வந்த அரசிதான் அது. நேர்த்தியான தோட்டத்தில் ஓடி வர வரதன் என்ற பரமன் பிரதி அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டு இதழ் கலந்து நிற்கிறான். உண்மை நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். நாளை கோக்கன்னத்தில் நமக்கு திருமணம். என் மகன் மஞ்சுநாத்துக்கு ஒரு பிரியமான அப்பா வேணும். எனக்கு ஒரு கணவன் வேணும். மிக்க அழகான சற்றே உயரம் குறைந்த 35 வயது பேரழகி ஒரு பரமன் பிரதியை நெஞ்சில் தடவி சாய்ந்தபடி சொல்கிறாள். பால்மரம் மாறாத 5 வயது சிறுவனோடு பட்டாம்பூச்சிகளை துரத்தி ஓடுகிறான் ஒரு பரமன் பிரதி. அப்பா அப்பா! குழந்தை மஞ்சுநாத் குரல். சுழண்டு போன ஒரு வாசல் பார்வையை அழைக்க அங்கிருந்து அப்பா அப்பா என்று மஞ்சுநாத் குரல். இன்னொரு வாசல் பார்வையை அழைக்க அங்கே இருந்து அப்பா அப்பா என்று மஞ்சுநாத் குரல். அடுத்த வாசலோடு ஓடி வருகிறான் மஞ்சுநாத். மஞ்சு, வந்துட்டேண்டா! விஷாலடியின் கைப்பிடியை உதறி சுழலும் பசதிக்குள் ஓடும் பரமனுக்கு 2 கால்களும் முழுமையாக இருந்தன. அப்பா அப்பா! திலீப் பரமன் பின்னால் வசதிக்குள் சாட பார்க்கிறார். விஷாலடியும் பாலனும் அவரை இறுக பற்றி நிறுத்த சதுர்முக வசதி சுழற்சி நிற்கிறது. நிலவொளியை அடர்ந்த மேகம் மறைக்க இருட்டில் அவர்கள் மௌனமாக வந்த வழியே மெல்ல நடக்கிறார்கள். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.